விஜயாலாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மீனாவுக்கு ஒரு வழியாக பணம் கிடைக்குது. சீதா அவங்க பங்குக்கு அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை தரேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கொண்டு அவங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் தேவை. இது நம்ம ரவி சூரதிட்ட கேட்டால் அவங்களே கூட கொடுத்துருவாங்க. ஸோ மீனா ஒரு வழியாக 2.5 லட்ச ரூபாய் பெறட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மீனாவுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் எங்கே சிக்கல் அப்படின்னா, அவங்க அதை சரியான நேரத்துக்கு போய் கொடுத்து டெபாசிட் கட்டி அந்த காம்படிஷனில் அவங்க கலந்துக்க முடியுமா? ஏன்னா இவங்க கலந்துக்கிட்டு இவங்க எப்படி டெமோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை அவங்க கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில உள்ளேயும் சரி வெளியேயும் சரி பல தடைகள் இருக்குது. இதெல்லாம் தகர்த்துட்டு நம்ம மீனாவால் அவங்க நினச்ச விஷயத்த சாதிக்க முடியுமா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் கதை. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பணம் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க, முக்கியமாக முத்துக்கிட்ட அண்ணாமலை கிட்ட, மாமா எப்படியோ 2.5 லட்ச ரூபா கிடச்சிருச்சு மாமா, சீதா தான் மாமா 1.5 லட்ச ரூபா கொடுத்தா, ஸோ ஒரு வழியாக அமௌண்ட் கிடச்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்த எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே வீட்டில் தானே விஜயாவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் விஜயா மூலியமாக சிந்தாமணிக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பல முறை இவங்க தோக்குறதுக்கு காரணமாக இருந்தது நம்ம விஜயா தான் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே பிளான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நேரடியாகவே நம்ம மீனா கேட்டாங்க இல்லையா? ஸோ அப்போயாவது இவங்க திருந்திருக்கணும். ஆனால் அப்பையும் கூட திருந்தலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. ஏன்னா பணம் கிடச்சிச்சு அப்படின்னா அமைதியாக கொண்டு போய் கொடுத்து அழகாக அவங்க டெபாசிட் கட்டிட்டு வந்திருந்துருக்கலாம். வீட்டையே அழகான பண்ணி எனக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டு இப்போது இந்த விஷயம் விஜயா காதுக்கு போயிடுச்சு. விஜயா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை சிந்தாமணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா உள்ளே இருக்கும்போது ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ வீட்டில் யாராவது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் போகிறதுக்கான நேரத்தை வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரைட்டு, இப்போ யாருமே இல்லை, இதுதான் இவங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். இந்த டைமில் மட்டும் நம்ம கரெக்டாக இந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரை மீனாவால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்ச விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, சிந்தாமணி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் நினச்சேன் இவளால் பணம் பரட்ட முடியாது, எப்படியும் காம்படிஷனில் கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இவகிட்ட பணம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு தான் அவள் கொண்டு போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. அப்போது இடையில கூட முத்து கூட கேட்பார், நான் வேணா வரவா மீனா கூப்பிட அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கு மீனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைங்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க. ஸோ முத்து சொல்லும் போதும் சரி துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் மீனா இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க, ஏன்னா இந்த சீன்லாம் நடக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துவை கிளப்பிட்டு அவங்க நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க போகும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கே சிந்தாமணிக்கு தகவல் எப்போ கிடைக்குதோ அடுத்த கட்டமாக சிந்தாமணி அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் சிந்தாமணி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆட்கள்லாம் கூப்பிட்றாங்க, டே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, மீனா எந்த ரூட்டில் வந்தாலும் சரி இந்த சுட்டு வட்டாரத்தில் இந்த மண்டபத்துக்கு வர எத்தனை ரூட் இருக்குதோ அத்தனை ரூட்டையும் பிளாக் பண்ணுங்க. எங்கேயாவது அவளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வரவிடாமல் தடுத்துருங்க. அவளை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினாலும் பிரச்சனை கிடையாது, இல்லையா அவகிட்ட இருக்கிற பணப்பையை நீங்கள் பிடிங்கிட்டு ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. சரிக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, மீனாவை இந்த பக்கமே விட மாட்டோம், அவள் நிச்சயமாக இந்த விஷயத்தில் கலந்துக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் பக்காவாக ஆள் ரெடியாக இருக்காங்க. மீனா எந்த வழியில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே மீனா அவங்க எதிர்பார்த்த ஒரு ரூட்டில் தான் வராங்க. அப்போ அங்கே இருந்த 2 பேர் வழிமறிக்கிறாங்க, லிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு தகராறு பண்ணுறாங்க. யார் மணி எங்கம்மா போகிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பணம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டாங்க. பார்த்து மீனா கிட்டேருந்து அந்த பணத்தை பிடுங்குறாங்க. ஏய் பணத்தை கொடுமா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால பெருசாக எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த பணத்தை அவங்க அழகாக பிடுங்கிட்டு போயிடுறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க, ஹலோ ஹெல்ப், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அருண்குமார் டியூட்டி முடிச்சுட்டு அந்த டைம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது மீனா கதறதை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என் பர்ஸை பிடிங்கிட்டு போகிறாங்க சார், அதில் பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ தான் இவர் கிளம்புறங்கிறாரு. உடனே போகிறாரு. அவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்களும் போடுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இவரும் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் முட்டு சந்து மாதிரி வருது. அந்த இடத்துல அருண்குமார் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. சார் போயிருங்க சார், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி போலீஸ்காரே மிரட்டுறாங்க.
அப்போ இங்கே பார் இது வந்து பப்ளிக்கில் நடந்திருக்குது, எனக்கு தேவையில்லை நீ சொல்ல முடியாது, ஒழுங்கு முறையாக அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பத்தில் சொல்லி பார்க்குறாரு. இவங்க கேட்குற மாதிரி இல்லை சார், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார், நீங்கள் ஒதுங்கி போயிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ போலீஸ்கார் இருந்துக்கிட்டு இங்கே பார் ஒழுங்கு மரியாதை அந்த பேக்கை கொடுத்துட்டு ஓடி போயிருங்கடா, இல்லைனா கையில் கிடச்சிங்கன்னா செத்திங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அவங்களும் சார் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, பையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அருண்குமார் அவரோட அதிரடியை காட்டுறாரு. ஏன்னா இப்போ தாங்க மீனாவுக்கு வந்து இவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஏன்னா சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் தான் மாப்பிள்ளைன்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரி யோசிப்பாங்க, முதல்ல இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த சீன் அமைது. அப்போ அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்தவங்க எல்லாத்தையும் சும்மா அட்டி வெளுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த ஃபைட்டு தான் போகுது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி நம்ம மீனா கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க பார்த்து போங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பணம் கொண்டு வரீங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை கூட்டுவாங்க, தனியாக வராதிங்க, ஏன்னா நாட் சேஃப், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு சரியான விஷயம் கிடையாது, கூட யாரையாவது கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் இருப்பார், ஸோ அவரை நீங்கள் கூட்டு வந்திருந்தா கூட உங்களுக்கு சேஃபாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் பரவாயில்ல சார், தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இனிமேல் பத்திரமா கொண்டு போங்க, நான் வேணா வந்து உங்களை அங்கே வந்து விடவா ட்ராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே சிந்தாமணி வந்து மீனா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் ஆகிக்கிட்டு இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ட்ரெண்டருக்கு எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்கணும். இங்கே மீனா வந்து இன்னும் ஆளு காணும். சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா நம்ம ஆட்கள் வந்து லாக் பண்ணிட்டாங்க போல இருக்குது, அவளை இதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க, நம்ம தான் இதுக்கப்புறம் எப்படினாலும் இந்த ஆர்டர் நம்ம கைக்கு தான் கிடைக்க போகுது, நம்ம நினச்ச விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறி கொண்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இந்த ஆர்டர் அவங்க கைக்கு வந்தாலே போதும், அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் நடந்துடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுவாங்களா, அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த ஆர்டரில் செஞ்சிருவாங்க, மீனாவால் இந்த ஆர்டரை எடுக்க முடியாது. அப்போது கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா மீனாவுக்கு நட்டமாயிரும், அண்ட் அது போக ஆர்டரும் கையை விட்டு போயிடும். ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது நடக்க போகிறது கிடையாது. டைம் முடிகிறதுக்கு முன்னாடி சார் 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா வந்து நிற்கிறாங்க. சிந்தாமணிக்கு செம்ம ஷாக், என்னது இவா எப்படி வந்தா, இவங்க தான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்களே, எப்படி இந்த பணம் வந்து இவ கைக்கு மறுபடியும் கிடச்சிச்சு, எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக சிந்தாமணிக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. உடனே வந்து இவங்க டெபாசிட் பணத்தை கட்டிட்டாங்க அண்ட் டெமோலாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. அண்ட் சிந்தாமணி அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டே என்னடா பண்ணி வச்சிருக்கேன், நான் அவங்க என்னடா சொன்னேன், அவளை உள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு சொன்னலாம், அதே மீறி எப்படா வரவிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏக்கா எல்லாமே நரட்டாக தான்க்கா நல்லா நான் போய்கிட்டு இருந்துச்சு, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, திடீர்னு ஒரு போலீஸ்காரன் எங்கேருந்து வந்தானே தெரிலக்கா, வந்து இல்லைங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு பணத்தை பிடிங்க அவகிட்ட கொடுத்துட்டாங்கக்கா, நாங்களும் எவ்வளோ தடுத்து பார்த்தோம், பட் எங்களால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது சிந்தாமணி மூஞ்சை எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டிருந்தாங்க, இந்த விஷயத்தில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நமக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டம் போட்டு எல்லாமே கரெக்டாக மூவ் பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அருண்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய உதவி நம்ம மீனாவுக்கு செஞ்சதால் அவங்களால நினச்ச விஷயத்த சாதிக்க முடியல. மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க தான் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பல தடவை இந்த விஷயத்த அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப மீனாவுக்கு கண்டிப்பாக தெரியும் இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் சிந்தாமணிட்ட, என்ன சிந்தாமணி நல்லா இருக்கிறீங்களா, என்ன நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சிங்களா நான் அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கம் போல் வம்புழுக்கிறாங்க. ஏன்னா மீனாவுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்றது மீனாவுக்கே தெரியும், தெரிகிற மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மீனா போய் அவங்க கிட்ட சவால் விடுறாங்க, இந்த பாருங்க உங்களுக்கு இப்பயும் வந்து டைம் கிடையாது, நீங்கள் வாங்கின படத்தை கட்டிட்டு வாங்கிட்டு நீங்கள் திரும்ப ஓடி போயிருங்க, என் பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா மறுபடியும் சொல்கிறாங்க. பாப்போம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து ஒரு பேசிக் தான், இப்போ அமௌண்ட் கட்டியிருக்காங்க அண்ட் அடுத்து டெமோ காட்டணும், அதுக்கப்புறம் தான் ஆர்டர் கைக்கு வரும், இப்போ தானே டெபாசிட் கட்டியிருக்க, உன்னால் முடிஞ்ச விஷயத்த பாரு, ஆனால் கண்டிப்பாக இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கும், ஒன்று நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. மீனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிறேன், எது நடக்கணும் இருக்குதோ அது நடந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இந்த பிளான் மூத்திக்குச்சு, விஜயாவை இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணி மீனா பணம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் இவங்களால் இந்த விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ வாய்ப்பே கிடையாது, இப்படி கை மேலே கிடைச்ச வாய்ப்பே அவங்க நழுவு விட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பே அமையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு பெருசாக எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது, இவங்களால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணுவாங்க, பட் அதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் மீனாவை தடுத்து இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏற்கனவே பல முறை மீனா கிட்ட தோற்று போயிருக்காங்க, இந்த முறையும் தோக்க தான் போகிறாங்க. மேபி ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உண்டே தவிர மற்றபடி இதுக்கப்புறம் மீனா கிட்ட ஜெயிக்கவே முடியாத அப்படின்ற ஒரு தூரத்துக்கு மீனா போயிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வர திங்கக்கிழமை எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகுது, அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்.
போகிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே என்னோட ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா அடுத்தடுத்து எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முத்து வந்து இப்போதைக்கு அருண் மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் வச்சுருக்காரு. ஸோ மீனா போகிறாங்க வீட்டுக்கு போய் முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே முத்துவுக்கு வந்து பயங்கர கோபம். லாஸ்ட்டாக வந்து நடந்த பிரச்சனையில் மீனா வந்து அந்த போலீஸ்கார் அதாவது அருண்குமார் பக்கம் தான் நின்னாரு. அதனால பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஆல்ரெடி கோபம். இப்போ மீனா வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் என்ன சொல்கிற மீனா இப்படிலாம் நடந்துச்சா, உண்மையிலே அவன் செஞ்சிருக்க மாட்டான், அவன் ஏதோ ஒன்று காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேணா செஞ்சிருப்பானே தவிர்த்து இப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க அவரை பார்க்கும்போது நேர்மையான போலீஸ்கார் மாதிரி தான் தெரியுது, நம்ம தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு மீனா உனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னோடனே நல்லவங்களை அப்படி தலையில் ஒதுக்கி வச்சிடாத, ஸோ என்னைக்காக இருந்தாலும் அந்த ஆள் நமக்கு கெடுதல் செய்வான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, எனக்கு என்னமோ அப்படி தெரியலைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போது இங்கே நம்ம சீதாவுக்கு ஒரு விஷயத்தை வந்து அருண்குமார் கால் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா சீதாவுக்கு வந்து நான் சீக்கிரம் வந்துடுறேன், இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வர முடியல அப்படின்றப்ப சீதா கிட்ட சாரி சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணி சீதா கிட்ட சாரி சொல்கிறாரு. சீதா நான் மன்னிச்ச சீதா, ஸோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு போய்கிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே தெரியும் அவங்க 2 பேரும், எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு தான் போய்கிட்டு இருந்தாங்க, போகிற வழியில் ஏதோ பணம் கட்டணும் போல இருக்குது, பணத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, 4 பேர் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சீதா கிட்ட சொல்ல, சீதாவுக்கு வந்து இது அக்காவுக்கு தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இப்போதைக்கு அருண்குமார் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அவர் வச்சதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, அப்போ அருண்குமாரை ஏற்கனவே இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றது சீதாவுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அப்போ சீதா வந்து யாருக்கா ஒரு டிராஃபிக் போலீஸா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் அவர் தான் அப்படின்றத இப்போ வரைக்கும் சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சீதாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்களுக்குள்ள தான். ஏன்னா அருண்குமார் அதே தான் சொன்னார், ஏற்கனவே அவங்களுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் கருத்து முரண்பாடு போய்கிட்டே தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். அதனால சீதா எடுத்தோடனே அவர் தான் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறாங்க. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, அந்த போலீஸ்கார் மேலே எங்களுக்கு ஒரு தப்பான ஒப்பீனியன் தான் இருந்தது, அவர் வந்து எங்கள் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார், எங்கே பார்த்தாலும் எங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம், ஸோ அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நடந்த விஷயமே வேற, அவர் மொத்தமாகவே ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கார், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது சீதா வந்து அவங்க பங்குக்கு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆமாக்கா அவர் நல்லவர் தான்க்கா, ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், எங்கிட்ட தான் நிற்பார் போகிற வரல நான் பார்த்துருக்கேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா நல்ல வேலை அக்கா மனசுலையாவது அவர் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சீதா ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, மாமாவுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் சீதாவுக்கு இது ஒரு சரியான பஞ்சாயத்து ஆகும் அப்படின்றது சீதாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துவுக்கும் அவருக்கும் பல தடவை பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்றது இப்போ தான் சீதாவுக்கு தெரிய வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப, ஸோ இப்போ தான் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது சீதாவுக்கு தெரிய வந்திருக்குது. ஆனால் ஒரு விஷயங்க, இதனால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதுவும் முத்து மீனாவுக்கு இடையில கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா மீனா வந்து அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, முத்து வந்து ஏற்றுக்கவே மாட்டார், முடியவே முடியாது, அப்படிலாம் கிடையாது, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லுவார். ஏன்னா இவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் யோசிக்கிறாரு, அவர்கிட்ட எப்படி நடந்தார் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கிறாரு. அன்னைக்கு ஏதோ அந்த தாத்தா பாட்டிக்கு நடந்த விஷயத்தை வச்சு இவர் வந்து அவர் குற்றவாளி, அவர் கெட்டவர் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் நல்ல மனுஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கும் ஒரு வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்கிடுவார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இப்போ மீனா ஒரு வழியாக கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. விஜயா வந்து நம்ம சிந்தாமணிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன சிந்தாமணி என்னாச்சு, அவளை போக விடாமல் தடுத்துட்டீங்களா, பணத்தை பிடிங்கிட்டீங்களா, அவள் நடுத்தருவில் நின்றுப்பாளே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வாயால் கேட்கணுமா, சிந்தாமணி அந்த விஷயத்த சொல்லணும். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. மீனா வந்து கீழே விழுந்துட்டாங்க, மீனாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா போதும், விஜயாவுக்கு ஒரு சந்தோஷம். அது வந்து இந்த உலகத்தில் அவங்க எந்த ஒரு விஷயம் அனுபவித்தாலும் கிடைக்காத சந்தோஷம். மீனாவுக்கு வந்து ஒரு லாஸ் ஆயிருச்சு, மீனா வந்து இப்படி அடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டால் போதும் அவங்களுக்கு எங்கே இல்லாத சந்தோஷம் வந்துடும். அப்படியே அவங்க என்ன வேலை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் போட்டுட்டு அவங்க பெரிய குஷியாகிடுவாங்க, பெரிய வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் சிந்தாமணி சொல்கிறாங்க, இல்லை மாஸ்டர் நடந்த விஷயம் வேறு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது நடந்த விஷயம் வேறையா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவளை எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நாங்களும் கரெக்டாக முயற்சி பண்ணோம், ஆனால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன், கடைசியில் இப்படி வந்து சொதப்பிட்டு வந்து நிற்கிறீங்க,
பண்ணாதீங்க. என்னை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, நான் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ணால் நீங்கள் அசால்ட்டாக வந்து இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும். அதெல்லாம் உங்களுக்கு முடியாது. இதுக்கப்புறம் மீனா விஷயத்தில் என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் மீனா கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நான் தான் மாட்டுவேன். உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தான் நல்ல விஷயம் அது. ஆனால் உங்களுக்கு வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களால் எனக்கு தான் பிரச்சனை வந்துடும் போல இருக்குது. நீங்கள் ஏதாவது ஜெயிச்சிங்க, இல்லை உங்களுக்கு ஃபேவராக ஏதாவது நடந்துச்சுன்னா பரவாயில்ல. உங்களுக்கு ஃபேவராக ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. நீங்கள் இப்போ வரைக்கும் அவகிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அவள் விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அவளை எப்படி அடிக்கணும், எங்கே அடிக்கணும் அப்படின்றது எனக்கே தெரியும். அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அம்மா கெஞ்சி பார்க்குறாங்க சிந்தாமணி, மாஸ்டர் விடுங்க மாஸ்டர், இந்த ஒரு தடவை அவள் எப்படியோ ஜெயிச்சுட்டு போயிட்டா, இடையில ஏதோ ஒரு போலீஸ்காரன் வந்துட்டானா, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பை நாங்கள் நடக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. பட் அதை வந்து கேட்கவே இல்லை விஜயா. ஏன்னா விஜயாவுக்கு நல்லாவே தெரியும் இதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும், குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க தான் இந்த மாதிரி மீனா வந்து இங்கே போகிறாங்க, பணம் கொண்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இவங்க மூலியமாக தான் போயிருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது அந்த விஷயம் சரியாக நடக்கலை அப்படிங்கும்போது விஜயாவுக்கு பயங்கர கோவம், பயங்கர டென்ஷன். எப்படி இப்படி நீங்கள் நடக்க விடாமல் போச்சு, ஏதோ இவங்களே பிளான் பண்ணி ஏதோ இவங்களுக்கு தான் லாபம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். ஸோ என்ன தான் சொல்லுங்கள், இவங்க நினைக்கிற விஷயம் இப்போதைக்கு மட்டும் கிடையாது, எப்பயுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் முயற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க கிட்டேருந்து ஒரு விஷயம் கூட செயலாக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் தோற்று தான் போயிருக்காங்க. ஒரு விஷயத்தில் கூட ஜெயிச்ச பாடே கிடையாது. ஆனால் அவங்க முயற்சி செய்கிறத மட்டும் கைவிட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மீனாவை அடிச்சிட மாட்டோமா, ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரொம்ப மும்மரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா, அந்த வாய்ப்பை வச்சு நம்ம மீனாவை காலி பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. ஏன் அப்படின்னா பல தடவை அடி வாங்கியும் மீனா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தோக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ வன்மத்தில் இருந்தால் விஜயா அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஏன்னா விஜயா பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், ஏன்னா ரோகிணியை கூட மன்னிச்சிட்டாங்கங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ரோகிணி சம்பாரிச்சா எனக்கு என்ன பிரச்சனை, ரோகிணி சம்பாரிச்சா எனக்கு சந்தோஷம் தான், ரோகிணி சம்பாரிச்சா மனோஜ் கிட்ட தான் கொடுப்பா, ஆனால் மீனா சம்பாரிச்சா யார்கிட்ட கொடுப்பா, அவள் வந்து முத்துக்கிட்ட தான் கொடுப்பா. ஸோ ரோகிணி சம்பாதிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் மீனா வந்து எப்பயுமே நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி தோல்விகள் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. நிச்சயமாக அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லாமே தோல்வி தான். இப்போ வரைக்கும் வேணால் ஆசைப்பட்டுக்க வேண்டியதான், நமக்கு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயமே கிடைக்க போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க தோத்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க எங்கேயுமே. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனாவை ஒரு விஷயத்தில் கூட அவங்க ஜெயிச்சதே கிடையாது. பல முறை முயற்சி பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு தடவை கூட மீனாவை எதிர்த்தோ அல்லது மீனாவை கூட மோதியோ நேரடியாக அவங்க வந்து ஜெயிச்சதே கிடையாது அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க முயற்சி செய்கிறத மட்டும் விடவே இல்லை. எப்படியாவது மீனாவை தோக்கடிச்சிடணும், எப்படியாவது மீனாவை வந்து அவுட் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே மீனாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் கிடையாதுங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான். ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க அதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. மீனாவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் மீனாவுக்கு இருக்கிற நல்ல மனசு அண்ட் அவங்களோட குணம் எல்லாத்துக்காகவும் அவங்க தான் இனி அடுத்தடுத்து இந்த விஷயம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் சீக்கிரமே அதை விஜயா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அருண்குமாருக்கு வந்து விஷயத்தை வந்து சீதா சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து மோதுறீங்களா, அது வேறு யாரும் கிடையாது, எங்கள் மாமா தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவருக்கு ஷாக்கு. என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனையாக போச்சு. ஏன்னா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மாமா அதாவது முத்து தான் தலைமை தாங்கி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவர் தான் முன்னாடி வந்து நிற்கிறார். எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் இப்படி ஒரு விஷயத்தை சீதா சொன்னவும் நம்ம அருண்குமார் செம்ம ஷாக் ஆகிட்டாரு. சரி இதுக்கப்புறம் வந்து அவரை இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டார். ஆனால் முத்து இதுக்கப்புறம் தான் அவர் கூட வம்பொழுக்கணும், எங்கே பார்த்தாலும் நான் அவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் அவர் கங்கணம் கட்டிட்டு அலைகிறாரு.
ஒரு வழியாக அருண்குமாருக்கு முத்து மேலே இருந்த ஒப்பீனியன் வந்து மாறிடுச்சு. ஏன்னா சீதா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் குடிகாரர் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன், நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் அவரும், அவருக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் செய்வார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஸோ உங்கள் 2 பேர் கேரக்டரும் ஒன்று தான், அதனால தான் நீங்கள் வந்து நேருக்கு எதிராக இருக்கிறீங்க, மற்றபடி நீங்கள் 2 பேருமே சேம் தான், உங்ககிட்ட என்ன நல்ல குணம் இருக்குதோ அதுவும் எங்கள் மாமா கிட்டே இருக்குது, எங்கள் மாமா இப்படிப்பட்டவர் தான், படிக்காதவர் தான் அப்படின்ற மாதிரி இவரை பற்றி சொல்ல அவருக்கு கொஞ்சம் முத்து மேலே இருந்த ஒப்பீனியன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஸோ நம்ம தான் முத்துவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல, மற்றபடி முத்து நல்ல மனுஷன் தான் போல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து முத்து கூட இந்த மாதிரி பிரச்சனை இழுக்கக்கூடாது, முத்துவே வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாலும் நம்ம அந்த பிரச்சனைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் முடிவெடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டு பொண்ணை தானே இவர் லவ் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் எதையுமே தலையிட மாட்டார் அண்ட் எதையுமே பெருசாக இன்வால்வ் ஆகிக்கிட மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே இந்த டிராஃபிக் அப்படின்ற வச்சு தான் பிரச்சனை வரும். ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் சந்திச்சாலே அது ஒரு பிரச்சனையாகவே மாறிடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் அதே விஷயந்தான், இவங்க எங்கே சந்தித்தாலும் அது வந்து ஒரு பிரச்சனையாக தான் மாறப்போகும். ஆனால் அருண் வந்து நிச்சயமாக இதுக்கப்புறம் பிரச்சனை கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்றது தான் அருணோட ஆசையாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அருண்குமார் இதுக்கப்புறம் முத்துவே வந்து நேரடியாக பிரச்சனை பண்ணாலும் அவர் வந்து சிரித்து சமாளித்து அனுப்பிடுவார். ரைட்டுப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க கூட வம்பளுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்ப தான் போகிறாரு. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இவர் தான் அவங்க வீட்டு மாப்பிள்ளை, ஏன்னா இவர் மூத்த மருமகன், அவர் இளைய மருமகன் அப்படின்றது தெரிய வரதான் போகுது. அண்ட் பஞ்சாயத்து வந்து இதுக்கப்புறம் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் எப்படி 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போட்டியில் தான் இருக்காங்க, நேர் எதிர் துருவமாக தான் இருக்கிறாங்க. முத்துவை பற்றி சீதா சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அதே விஷயத்த சீதா வந்து முத்துக்கிட்ட சொன்னால் முத்து வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார். இல்லை சீதா, அவரை பற்றி உனக்கு தெரியாது, ஒரு தாத்தா பாட்டி ரோட்டில் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணி ஏதோ தொழில் பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி கடை வச்சுருந்தாங்க, அந்த கடையை கூட இல்லாமல் அடிச்சு நொறுக்கிறாரு. இவர் நீ நல்லவன் நினைக்கிறியா, நிச்சயமாக இவர் கூட கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணா பேச சீதாவுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே நல்ல மனுஷங்க தான். ஸோ 2 பேருக்குள்ளே இப்படி சண்டை போட்டு இருக்கிறது அது சீதாவுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ அதனால தான் சீதா இந்த விஷயத்தை எப்படியாவது சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் எப்படி சமாளிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சீதாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமே சரியாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா சீதா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒட்டு மொத்தமாக அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்டு இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டான விஷயமே இருக்குது. ஒரு பக்கம் வந்து மீனாவோட ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அண்ட் இனி அடுத்த கட்டத்துக்கு நம்ம மீனா நகர்ந்துருவாங்க. ஆனால் அவங்க நகர்ந்ததுக்கப்புறம் சிந்தாமணி கொடுக்குற டார்ச்சரை தான் தாங்க முடியாது. ஏன்னா எல்லாம் பண்ணிட்டா ஓகே, இப்போ வந்து காம்படிஷனில் ஜெயிச்சிட்டாங்க, ஆர்டரும் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சிந்தாமணி எப்படி அந்த விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.